இது தமிழ் ஸ்கிரிப்டிங் நிறைய நீங்க நமக்கு இருக்கிற தொழில் அறிவுன்னு பேப்பர்ல படிக்கிற செய்தி தான். அதனால உங்களுக்கு அந்த எளிய முறையில் நோன் டு அன்னோன்ற மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்சதையே சொல்லிட்டு போறேன். அப்போ தெரிஞ்சதை சொல்லிட்டு போறப்ப தான் உங்களுக்கு தெரியாது என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து அடுத்து ஈஜிப்து மட்டும் இல்ல ஓமன்ல கிடைச்சிருக்கு. நாட்டுல சலாலானா துறைமுகத்தில் அவ்வளவு தமிழ் எழுத்து. இது இலங்கையில கிடைச்சிருக்கு தமிழ் எழுத்துக்கள். அதாவது தமிழர்கள் தன்னுடைய வாழ்வியல் பொருள்களையும் தன்னுடைய பேரை பண்ணாங்க. இப்ப வந்து பேனால மட்டும் பேரு இனிஷியல் போடுறது இல்ல, பானையில முழு பேர் எழுதியிருக்காங்க. தன்னுடைய பொருள், அதாவது உலக நாட்டுல சுத்துறப்ப தன்னுடைய பொருளுக்கான தனி அடையாளம்ன்றது கையெழுத்து போடுற பழக்கம் தமிழ்கிட்ட பல ஆயிரம் வருடங்களா இருந்திருக்கின்றத இது வரைக்கும் கிடைச்ச பானை ஓடுகள் வந்து தெளிவா தெரியுது. இதுல நம்ம ரொம்ப தவறுன ஒரு விஷயம், இந்த பானை ஓடுகள் செய்யக்கூடிய வேளாறுன்னு ஒரு சமூகத்தை நம்ம வந்து இன்னைக்கு பானை செய்யறவங்க தான் வச்சிருக்கோம். அவங்க வரலாற்றுல தான் இந்த வேளாறுகள் வந்து சாமி சிலைகள் செய்வதும் அந்த பானை ஓடுகள் செய்வதுன்னு அந்த வரலாறு இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி தமிழர்கள் வந்து ஆரம்ப காலத்துல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி பானைகளை வச்சு ஒரு நாகரிகம் பண்ணாங்க, பிளாக் அண்ட் ரெட் வேர்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த நாடுகளுக்கு என்ன பழக்கம் இருக்குன்றத அதை வச்சுட்டு, அதனால அந்த பானை செய்யும் சமூகத்தை இந்த குலாளர் இப்ப சொல்றாங்க, குயவர் வேளாண்மை சமூகத்தை பத்தி நம்ம மறுபடியும் மீளாய்வு செய்ய வேண்டிய தேவையில் இருக்குங்க. இது தாய்லாந்துல கிடைச்ச தமிழ் எழுத்து. அடுத்து